ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து எங்கள் அம்மா ஊர் ஸ்டைலில் நாட்டு தக்காளி. அப்போல்லாம் நாட்டு தக்காளி தான் நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி ஸ்டைலில் நாட்டு தக்காளி அவங்க ரெடி பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். நான் இப்போ வந்து ஹைப்ரிட் தக்காளி தான் இருந்தாலும் அந்த மெத்தேடில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், கொஞ்சம் குக்கர்லேயே செஞ்சுக்கலாம். அவங்கெல்லாம் வந்து குண்டாவில் செய்வாங்க, அதாவது குழம்பு வைக்கிற குண்டாவில். நான் சரி குக்கர்லேயே செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டோம். அப்புறம் கொஞ்சம் கடுகு வெடிச்சிட்டு இருக்குது, அது கூட கொஞ்சம் நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஜீரகம் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு 10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் பாருங்கள், சின்ன வெங்காயம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் எடுத்து கொடுத்து. சின்ன வெங்காயம், ஒரு வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய், இதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம பெருங்காயம் நிறையா சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்குறோம்ல, அதனால் வாய் பிடிச்சின்னு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நம்ம வெட்டி வச்சுருக்குறோம். இப்போ இந்த தக்காளியை வந்து நம்ம ஒரு கையில் கூட கொட்ட முடியல. இப்போ இதுக்கு கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கல்லுப்பு தான் மெயினு, கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இப்படியே ஒரு குக்கரை கேஸ் கட்டு போட்டு இப்போ குக்கரில் ஒரு 3 விசில் விட்டுக்கலாம்.